வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் அலர்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 210 முட்டைகளுக்கு மேலே இடக்கூடிய ஒரு சிறப்பான கோழி இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி இனங்களை பார்த்திங்கன்னா கோல்டன் பஃப் ஃபார்மிங்டன் கோழி இனங்கள்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு தங்க நிறமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோழி இனங்கள்ங்க. முட்டைக்காக மட்டும் இல்லாமல் இறைச்சிக்காகவும் இந்த இனங்கள் பெரிய லெவலில் வளர்க்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலத்து இனங்கள் இல்லைங்கிற மாதிரியே சொல்லலாம். அதாவது முட்டைகளும் அதிகமாக தரும், இறைச்சியும் அதிகமாக தரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட இனங்கள்ங்க. நடுத்தர உயர கால்களை கொண்டதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நிறங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. கீழே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் குறையும்னு சொல்லலாம் அந்த வண்ணங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு இனங்கள்ங்க. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆர்மிங்டன்கிற பகுதியில் பூர்வீகமான ஒரு கோழி இனங்கள் தாங்க இந்த கோழி இனங்கள். இந்த கோழி இனங்களை பார்த்தீங்கன்னா 1800களில் கண்டறியப்பட்டு அது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அங்கேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட சிறப்புகள் தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் நிறைய பகுதிகளில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களாகவும் இந்த கோழி இனங்களானது இருக்குங்க. இந்த கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 140 நாள்லேருந்து 210 நாளில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 175லேருந்து 280 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதில் 210 முட்டைகள் சராசரியாக கொடுக்கோங்க. முட்டைகளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ல இருந்து 65 கிராமுக்குள்ள இருக்குங்க. முட்டைகளோட வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் ப்ரௌன்ல இருந்து கொஞ்சம் மீடியம் வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரௌன் வரைக்கும் வருங்க. சரி, அப்போ இறைச்சி எந்த லெவலுக்கு தரோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்லே தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு சொல்லலாங்க. ஏன்னா சேவலோட வெயிட் அதிகபட்சம் 3.6லேருந்து 4.5 கிலோ வரைக்கும் வெயிட் வருவாங்க. இதே கோழிகள் பார்த்தீங்கன்னா 2.7 கிலோலேருந்து 3.6 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த கோல்டன் பஃப் ஆர்மிங்டன் கோழி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் அலர்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.